Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அண்மை செய்தி. அரசு விரைவு பேருந்துகளில் கோயம்பேடு, தாம்பரம், பெருங்களத்தூரில் இருந்து முன்பதிவு செய்த பயணிகள் கிளாம்பாக்கம் வர அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிற அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்யாத பயணிகள் கோயம்பேடு வர அறிவுறுத்தல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். சொந்த ஊர் செல்லும் பயணிகளுக்கான தகவல்கள் என்னென்ன? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தும் கோயம்பேட்டிலிருந்தும் புறப்பட போகிறது என்பது தொடர்பான விவரங்கள் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் மத்தியில சரியாக தெரிய வராத ஒரு சூழல்ல தற்போது இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 30/12/2023 முன்பு முன்பதிவின் போது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை சார்ந்த பேருந்துகள்ல கோயம்பேடு, தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர் ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து பயணம் மேற்கொள்ளும் வகையில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில திண்டிவனம், விழுப்புரம் மார்க்கமாக பயணிக்க முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பயணிகள் அதற்கு பதிலாக கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று சொல்லக்கூடிய அந்த கிளாம்பாக்கத்தை சென்றடைந்து அங்கு தாங்கள் கோயம்பேட்டில் முன்பதிவு செய்த அதே நேரத்தில் புறப்படும் பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதே போல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில இயக்கப்படக்கூடிய பிற அரசு போக்குவரத்து கழகங்களான விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய பேருந்துகள், அதாவது இந்த பேருந்துகள் அனைத்தும் 3-2 என்ற இருக்கை கொண்ட பேருந்துகள். இந்த பேருந்துகளுக்கு முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பயணிகள் மற்றும் பிற முன்பதிவு செய்யாத பயணிகள் அனைவருமே விழுப்புரம், திருச்சி, மதுரை மார்க்கமாக தென் மாவட்டங்களுக்கு பயணிக்க கோயம்பேட்டிற்கு வர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். 12 முதல் 14ஆம் தேதி வரை கிளாம்பாக்கத்தில் இருந்து முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளுக்கான விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் NH45 தேசிய நெடுஞ்சாலை வழியாக கும்பகோணம் மார்க்கத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை சார்ந்த பேருந்துகள், கிளாம்பாக்கத்தில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கும்பகோணத்தை சார்ந்த பேருந்துகள், தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருத்துறைப்பூண்டி பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் இயங்கும் என தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.